அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முதல் பல்லுறுப்புக்கோவையை இரண்டாம் பல்லுறுப்புக்கோவையால் வகுக்கும்போது கிடைக்கும் மீதியை மீதி தேற்றத்தை பயன்படுத்தி காண்க. இதில் இந்த மீதி தேற்றம் அப்படின்னா என்னங்கிறதுக்கான விளக்கம் நான் எழுதியிருக்கேன். இந்த மீதி தேற்றத்தின்படி f(x) என்ற பல்லுறுப்புக்கோவையை x - a என்ற இரண்டாம் பல்லுறுப்புக்கோவையால் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி, அதாவது f(x) அப்படிங்கிற பல்லுறுப்புக்கோவையை முதல் பல்லுறுப்புக்கோவையை x - a அப்படிங்கிற இரண்டாவது பல்லுறுப்புக்கோவையால் வகுக்கும்போது என்ன மீதி கிடைக்குமா? f(a). அந்த f(a)ங்கிறது 0 அப்படின்னா x - a என்பது f(x)ஓட காரணி அப்படிங்கிறாங்க. இப்போ இது மீதி தேற்றம். இதை பயன்படுத்தி நம்ம சம்மு பார்க்க போகிறோம். அப்போ தான் இதோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த மீதி தேற்றத்தை பயன்படுத்தி இந்த சம்ம பார்க்க போகிறோம். முதல் பல்லுறுப்புக்கோவை என்ன அப்படின்னு பார்ப்போம். 5x³ + 2x² - 6x + 12. இதுதான் முதல் பல்லுறுப்புக்கோவை. இரண்டாம் பல்லுறுப்புக்கோவை என்ன அப்படின்னா x + 2. இந்த x + 2வால் தான் இந்த முதல் பல்லுறுப்புக்கோவையை நம்ம வகுக்க போகிறோம். அப்போ நம்ம இந்த முதல் பல்லுறுப்புக்கோவையை என்னென்னு எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f(x). f(x) அப்படிங்கிறது தான் முதல் பல்லுறுப்புக்கோவை. 5x³ + 2x² - 6x + 12. இதான் முதல் பல்லுறுப்புக்கோவை. அடுத்தது இந்த x + 2 அப்படிங்கிறது வகுக்கும் கோவை. இதை தான் நம்ம வகுப்போம். இதை நம்ம வகுக்கும் கோவையாக எடுத்துக்குவோம். இந்த வகுக்கும் கோவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + 2. இதை 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா x + 2 = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். x + 2 = 0னா x இங்கே இருக்கிற +2 என்ன பண்ணிடும், இந்த பக்கம் வரும்போது -2 ஆகிடும். இப்போ இந்த கிடைச்சிருக்க இந்த எக்ஸை f(x)ல் பிரதியிடணும். இப்போ x -2 அப்படிங்கிறத f(x)ல் பிரதியிட. இப்போ f(x)ல் இந்த -2 பிரதியிடணும். f(x)க்கு பதிலாக -2 = 5 × -2³ + 2 × -2² - 6 × -2 + 12. இப்போ இதை போட்டாச்சு. இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 5 அப்படியே எழுதிடணும். இப்போ 2³ என்ன அர்த்தம்? 2 × 2 × 2. இப்போ -2 3 -2 வரும். இப்போ இந்த 2 × 2 அப்படிங்கும்போது +- ப்ளஸ் ஆகிடும். 2 2s are 4. அடுத்தது திரும்பவும் 4 × -2ங்கும்போது +× -, 4 2s are 8. அப்போ -8ன்னு வரும். அடுத்தது ப்ளஸ் 2 2s are 4. -2 × -2ங்கும்போது என்ன கிடைக்கும்? +4ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும்? 4ன்னு எழுதிக்கணும். -6 2s are 12. இப்போ -× ப்ளஸ், அப்போ +12. இப்போ இந்த 5 8s are என்னது? 40. -40 4 2s are 8 +12 +12 எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம். இப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிடணும். 12 12 8 10 12. இப்போ 32 கிடைக்கும். அப்போ -40 + 32 -40 + 32 கிடைச்சிரும். இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை நம்ம மைனஸ் பண்ணணும். 40லேருந்து 32 மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கிடைக்கும். இப்போ பெரிய நம்பரோட சிம்பிளை நம்ம போட்டு போகிறோம். அப்போ 40லேருந்து 32 போயிடுச்சு அப்படின்னா 8, பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸு. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? f(-2) அப்படிங்கிறது -8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆன்சர் என்ன? -8. இதுதான் சரியான விடை.
இப்போ மீதி தேற்றத்தை பயன்படுத்தி செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் முதல் பல்லுறுப்புக்கோவை x³ மைனஸ் ax² மைனஸ் 5x + 2a இதுதான் முதல் பல்லுறுப்புக்கோவை. x மைனஸ் a அப்படிங்கிறது இரண்டாம் பல்லுறுப்புக்கோவை. இப்போ இந்த முதல் பல்லுறுப்புக்கோவையை x மைனஸ் ஏங்கிற இரண்டாம் பல்லுறுப்புக்கோவையில் வகுக்கும்போது என்ன கிடைக்குதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த முதல் பல்லுறுப்புக்கோவையை எப்பவும் போல் f(x)ன்னு எடுத்து எழுதிப்போம். f(x) = x³ மைனஸ் ax² மைனஸ் 5x + 2a இதுதான் இது f(x). அடுத்து வகுக்கும் கோவை எப்பவும் போல் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இந்த f(x)ங்கிறது வகுப்படும் கோவை, இந்த x மைனஸ் ஏங்கிறது தான் வகுக்கும் கோவை. வகுக்கும் கோவை எடுத்து எழுதிட்டு x மைனஸ் a = 0 எப்பவும் போல் எழுதிக்க வேண்டியதான். இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கன்னா x = இங்கே இருக்கிற ப்ளஸ் ஏ இந்த பக்கம் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற மைனஸ் ஏ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஏ ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. x = a. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் f(x)ல் வந்து அதை பிரதியிடுவோம். அதை எடுத்து எழுதிக்க வேண்டியதான். x = a ஐ f(x)ல் பிரதியிட. இப்போ f(x)க்கு பதிலாக ஏன்னு பிரதியிடணும். a³ இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக a² மைனஸ் 5 × a + 2a அப்படின்னு கிடைக்கும். இப்போ a³ அப்படிங்கும்போது அது அப்படியே வந்துடும், a³ எடுத்து எழுதிடணும். a²ங்கும்போது இந்த ஏக்கு மேலே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மேலே இருக்க அந்த ஸ்கொயர்டும் இந்த 1 என்னவாகிடும், ஆட் ஆகிடும். அப்போ இதுவும் வந்து a³ தான். 2 + 1 3. அப்போ a³ மைனஸ் 5a + 2a அப்படின்னு. இப்போ ப்ளஸ் a³ மைனஸ் a³ கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் 5aலேருந்து ப்ளஸ் 2a மைனஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 3a அப்படின்னு கிடைக்கும். இப்போ f(a)வோட மதிப்பு என்னவா கிடச்சிருச்சு, மைனஸ் 3aன்னு கிடச்சிருச்சு. இப்போ சரியான விடை மைனஸ் 3a.